இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி வா வாடா. ஏன் சார் எங்களுக்கு நல்லது செய்யறேன்னு எங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? இல்ல பாரதி, நான் முடியல சார், விட்டுருங்க சார். எங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும். உள்ள வாங்க வாங்க. போடா. வாங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பாயும் ஒரு தலகாணி தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து வேற அரேஞ்ச் பண்ணி தரேன். பரவாயில்ல மேடம், அட்ஜஸ்ட் பண்ணி. கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. சரிங்க. பாரதி, எல்லாம் சரியாயிடும் பாரதி. ஹலோ அங்கிள். ஆதித்யா, அங்கிள் எங்க இருக்கீங்க அங்கிள்? நான் என் வீட்டில் தான்டா இருக்கேன். நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? எங்கன்னு தெரியல அங்கிள். இங்க வயசானவங்களும் என்ன மாதிரி சின்ன பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க அங்கிள். என்னடா சொல்ற? எங்க இருக்க? இங்க ஒரு போர்டு இருந்துச்சு அங்கிள். அதுல அன்னை தெரசா ஆதரவற்றோர் காப்பாக்கன்னு எழுதி இருந்துச்சு. ஆதரவற்றோன்னா என்ன அங்கிள்? சரிடா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அங்கிள், ஆனா டேஸ்டாவே இல்லை. அப்புறம் இங்க கொசு ரொம்ப கடிக்குது அங்கிள். தூங்கவே முடியல. தூங்குறது கூட ஒரே ஒரு பாய் தான் கொடுத்தாங்க. அதுல நானு, தமிழ் அக்கா, பாட்டி மட்டும்தான் படுத்திருக்கோம். அம்மாவும் லட்சுமி பாட்டியும் தரையில தான் படுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். அது நான்
நாங்க எப்ப அங்கிள் வீட்டுக்கு போவோம்? இ- அது வந்து என்ன உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா? இங்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். ஆதித்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கு. நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் வந்து உன்னை பார்ப்பேன், சரியா? நிஜமா வருவீங்களா? ம், கண்டிப்பாக வருவேன். நீ போய் தூங்கு. ஓகே அங்கிள். ரொம்ப யோசிக்காத பாரதி, சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். டேய் ஆதித்யா, ஏன் சாப்பிடாம இருக்க? சாப்பிட வேண்டியதானே? பார்க்கவே நல்லா இல்ல பாட்டி. ஆதித்யா, சாப்பாடு பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க எல்லாருமே அதானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடு. அம்மா, மனோ மாமாக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு மட்டும் கடையில ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்றியா? நீ என்ன அவன் கூட சேர்ந்துக்கிட்டு பேசுற? பேசாம சாப்பிடு. ஏன் பாரதி, எங்கேயோ இருக்கிற வெறுப்ப புள்ளைங்க மேல ஏன் காட்டுற? அவன் வயசுக்கு என்ன புரியும் அவனுக்கு? யாருக்கு என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல, இப்படி சுத்தி சுத்தி அடிக்குது. என்னைக்குதான் இந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. சாப்பாடு நல்லவே இல்ல அங்கிள். எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. நாங்க எப்ப அங்கிள் வீட்டுக்கு போவோம்? சீக்கிரமே போயிடலாம்டா. மித்ரா, அதை கொடுத்துரு. இந்தாங்க பாரதி. இவ்ளோ பணம் எதுக்கு எங்களுக்கு? இது உங்களோடதுதான். உங்க பிஎஃப் இருக்குல்ல, அதுதான். உங்களோட இந்த சிச்சுவேஷனுக்கு நானும் அதையும் காரணமாயிட்டோம். நாங்க இங்க இருந்து போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷனை விட்டு போக கூடாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் உங்களுக்கு சேர வேண்டியதை உங்ககிட்டே கொடுத்துட்டு போலான்னு வந்தோம்.